அந்த கோயிலில் போய் திருடுறவன ஒரு இஸ்லாமியனாவோ ஒரு கிறிஸ்தவனாவோ வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்க ஒரு சமூக நீதி தேவைப்படுது. ஆக்சுவலா ஒரு இடஒதுக்கீடு தேவைப்படுது. குழந்தைகளோட படங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு தேவைப்படுது. 2009-10 ஒரு 4 நாள் ஷூட் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டேன் நான். ஃபுல் ஸ்டாமினா வேணும். ஏன்னா அவுட்டோர்ல படம் எடுக்கிறோம். அவனோட ஜாதி மதம் சம்பந்தப்பட்டதோ எந்த கான்ஃபிளிக்டும் வரல. அப்படிங்கறியா? வணக்கம், இது மீடியா வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷானவாஸ். இந்த நேர்காணலில் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள்லாம் சத்தமே இல்லாமல் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய அந்த குரங்கு பெடல் படத்துடைய இயக்குனர் கமலக்கண்ணன் சார் அவங்களை வந்துட்டு நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். 90களில் 80களில் படித்த காலத்தில் என் கூட பார்த்தீங்கன்னா வல்லரசன், குமரேசன், அப்துல் காதர், ஷானவாஸ் இப்படின்ட்டுலாம் இருப்போம். இப்போ நீங்கள் இந்த குரங்கு பெடல் படத்தில் அந்த ஒரு சமுதாயம் சம்மந்தப்பட்ட ஆட்களையாகவே காட்டின மாதிரி எனக்கு தோணுது. அதான் ஸ்கூல் வாசலில் அந்த கொய்யாக்காய் விற்கிறது, மாங்காய் விற்கிறது, அந்த மிளகா பொடி தூக்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதில் அவாய்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி ஏதாவது இல்லை அவாய்ட் பண்ணணும்னு இல்லை. முதல்ல மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னா 4 பேரும் இந்துக்களாக தான் தெரிவாங்க படத்தில். பொதுவாக பேர்களை வைக்கிறப்ப அதோட இது இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட மத அடையாளங்கள் எந்த இடத்துலையும் வராத மாதிரியான பாயிண்ட்டுகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக வைக்கலன்னா, சினிமாவில் ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுமா அவங்க ரெப்ரசன்டேஷன்லாம் மாறிடுறாங்க. குறிப்பிட்ட ஜாதியோ இல்லை குறிப்பிட்ட மதத்தையோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறப்ப ரெப்ரசன்டேஷன்லாம் மாறிடுறாங்க. இப்போ இந்த குழந்தைங்க வந்து ஒரு வகையில் அவங்களோட சில்மிஷங்கள் எல்லாமே செய்கிறாங்க, திருடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, சேட்டைகள் எல்லாம் இருக்கு. அது முக்கியமா அந்த கோயில போய் அந்த பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க ஜென்ரலா இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. இப்ப அந்த கோயில்ல போய் திருடுறவன ஒரு இஸ்லாமியனாவோ ஒரு கிறிஸ்தவனாவோ வச்சிருந்தா என்ன ஆகும்? இல்ல ஒரு ஏமாத்தி காசு வாங்குறான் ஒருத்தன்ட்ட, அவனை வந்து ஒரு வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, மைனாரிட்டியா இருக்கிறவங்கள அவங்கள இந்த ரெப்ரசன்டேஷனுக்குள்ள கொண்டு வர வேணாங்கிறதா என்னோட நோக்கம் தனிப்பட்ட முறையில். ஏன்னா என்னோட முன்னாடி படங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த ரெப்ரசன்டேஷனலான விஷயங்கள் ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா அதோட ஸ்டாண்ட் பாயிண்டோட இருக்கும். இதுல இப்படி வச்சோம்னா அதுக்கான நியாயத்தை இல்லாட்டி அதை சுத்தி நம்ம வேற கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து படத்துல இல்லை. படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளை சுத்தி அது ஓட்டுறது அந்த எல்லைக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அவங்களோட பின்னாடி வந்து ஒவ்வொரு குடும்ப பின்னணியோ சொல்றதுக்கு ஸ்பேஸ் படத்துக்குள்ள இல்லவே இல்லை. டைமாவும் சொல்றேன் நான். புரியுது. நம்ம இப்போ ஒரு குடும்பத்தை தான் அதிகபட்சம் அந்த அப்பா மகனோட ஏரியாக்குள்ளதான் வந்து போகுதே கூட, அதுக்குள்ள கூட முடிஞ்ச வரைக்கும் ஜாதியோ மதமோ இன்னும் முன்னிறுத்தி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி பின்ன தள்ளி தான் வச்சிருக்கோம். அது வந்து திட்டமிட்டே வைக்கப்பட்டதுதான். ரெப்ரசன்டேஷனல் நேச்சர் அந்த குழந்தைகளோட இது வைக்கணும்னா நம்ம பெரியவர்களை நமக்கு வந்து அதை வந்து அது குழந்தைகளோட சேட்டைன்னு பார்க்குற அளவுக்கான புரிதல் இருக்குமா அப்படின்றதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தைகள் படத்தை அதிகமாக பார்த்து பழக்கப்படாத ஒருத்தவங்க, குழந்தைகள்கிட்ட நம்ம அந்த ஐடென்டிட்டியை புஷ் பண்ணணுமான்ற ஒரு தேவையும் எனக்கு இருக்குது. குழந்தைகளுக்கான படமாகவும் இருக்கிறதுனால அது ஒருவேளை நம்மளே அந்த ஐடென்டிட்டி. எனக்கு வந்து ஜாதி மத நம்பிக்கை கிடையாது. அப்ப நான் என்னோட படங்கள்ல வந்து குழந்தைகளுக்கு, இப்ப இதுவே பெரியவங்க படம்னா அதோட ப்ராப்பர் என்ன சோசியல் டைலக்டிக்ஸ் இருக்குதோ அது என் படங்கள்ல இருக்கும். மற்ற 2 படங்கள்லயும் சொசைட்டியா என்ன டைலக்டிக்ஸ் இருக்கு, அங்க என்ன சிக்கல் இருக்கு, யார் ஒடுக்கப்படுறாங்க, அவங்களோட குரல் என்னங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அப்போ குழந்தைகள் படத்துல நம்ம ஏன் அதை வந்து புஷ் பண்ணணும்? அந்த காலகட்டத்தில் நிறைய சிக்கல்கள் இருந்தது, அதெல்லாம் கடந்தா நம்ம இன்னைக்கு வந்து சேர்ந்து இருந்தா கூட அதை நம்ம புஷ் பண்ண வேணாம் அப்படின்றது வந்து என்னோட ஸ்டாண்ட் பாயிண்டா இருந்தது. என்னோட மட்டும் இல்லை, எங்க டீமோட ஸ்டாண்ட் பாயிண்டா இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கான்சியஸா தான் அந்த முடிவை வந்து எடுத்திருக்கோம். இருந்தாலும் அது வந்து பன்முகப்பட்ட கலாச்சாரங்களோட இருக்குதுன்னு தான் வந்து ஒரு டைலாக் வச்சிருப்போம். ஒருத்தர் காது கேட்காத ஒரு தாத்தா போயிட்டு இருப்பாரு, பின்னாடி போயிட்டு இருந்தேன், அவர் திரும்பி கேட்பாரு, உனக்கு வந்து மாதா கோயில் மணிதான் அடிக்கணும்னு. 2-3 இடத்துல நீங்க வந்து தூரத்துல இருந்து மாஸ்கோட சவுண்ட் வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து பல தரப்பட்ட மனிதர்கள் சேர்ந்துதான் வாழ்றாங்கன்றத சின்ன சின்ன ரெப்ரசன்டேஷன்லாம் வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனா அது கேரக்டர்கள் மேல விழ வேணாம் அப்படின்றது வந்து எங்களோட அதுல தெளிவா. ஆமா, திட்டமிட்டு தான் பண்ணணும். தெளிவான்றது நீங்க தான் சொல்லணும். திட்டமிட்டு தான் பண்ணோம் நாங்க. ஃபுல்லாக அந்த அரசியல் சாதி சம்மந்தமான விஷயம், இன்னும் கத்தி ரத்தம், அப்புறம் நல்லா கமர்ஷியலான ஹீரோக்கள் செய்யக்கூடிய ஒரு படங்கள் தான் இதெல்லாம். மக்கள் மத்தியில் கொண்டாட்டங்களாக போய்கிட்டு இருக்குது. இந்த கால சூழல் இதுக்கு மத்தியில் இந்த மாதிரி படம் எடுத்து வெளியிட்டோம் அப்படின்னா எப்படி மக்கள் அங்கீகாரம் பண்ணுவாங்களா அல்லது கொண்டாடப்படுமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? அதில் பயம் இல்லை. சினிமா எடுக்கணும்னு வர்றப்பவே வந்து நம்ம பயப்பட்டா அந்த வேலையை செய்ய முடியாது. எந்த சினிமா நான் சொல்றது கமர்ஷியல் சினிமா எடுக்கிறதுல இருந்து. ஏன்னா ரிஸ்க்கு
அதிகபட்ச ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறது வந்து சினிமா. நீங்கள் பெரிய 100 கோடி ரூபா 500 கோடி ரூபா 1000 கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கக்கூடிய கமர்ஷியல் படங்களும் அந்த ரிஸ்க் தான். அப்போ ஃபில்ம் மேக்கராக உங்களுக்கு ஒரு படைப்பாளியாக மாறணும்னு நீங்கள் முடிவு எடுக்கிறப்பவே நீங்கள் சராசரி ரிஸ்க்லேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. அதனால் ரிஸ்க்குங்கிறது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் காமன். நான் சொல்கிறது படைப்பாளிகள் எல்லாத்துக்கும் காமன். அதனால் அதை பற்றியான சிந்தனை எப்போவுமே இல்லை, பயம்ன்ற பாயிண்ட் இல்லை. என்ன நோக்கம் என்ன தேவைன்றது தான். என்னென்னா நான் வந்து நான் விஸ்காம் படிக்கிற காலகட்டத்திலேருந்து ஒரு ஃபிலிம் சொசைட்டி ரன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஃபிலிம் சொசைட்டியில் போய் காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸு கிராமங்கள்ல எல்லாம் போய் படம் ஸ்க்ரீன் பண்ணுவோம். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், வே ஹோமு, ரோடு ஹோம், இந்த மாதிரியான படங்களை வந்து ஸ்க்ரீன் பண்ணுவோம். அந்த ஸ்கூல்ஸ் காலேஜ் பசங்க வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க அந்த படங்களை. அது வந்து பெரிய, அதாவது நம்ம ரசிப்போம், இந்த படத்துல இவங்க ரசிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். பொதுவாக நமக்கு வந்து ரொம்ப அறிவு அதிகம், நான் சொல்றது பெரியவங்களை சொல்கிறேன். அதே மாதிரி சீரியஸாக படம் பார்க்குறவங்க வந்து பொதுமக்களுக்கு இது புரியாது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இது அற்புதமான படம், ஆனால் பொதுமக்கள் இதை பார்ப்பாங்களா இல்லையான்னு. இப்போ என்ன பிரச்சனைனா பொதுமக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்குறோமா இல்லையாங்கிற ஒரு கேள்விதான். அப்போ இந்த படத்தை நான் போய் ஸ்க்ரீன் பண்ணுற எல்லா இடத்துலையும் அந்த குழந்தைங்க ரசிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம படம் காமிக்க மாட்டேங்கிறோம். அப்போ காமிக்க மாட்டேங்கிறதுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, அப்போ காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்க ரசிப்பாங்கன்ற நம்பிக்கை நமக்கு வரல. நான் அதாவது சொல்கிறது பப்ளிக்கே வரல. அப்போ அதுக்கான ஒரு மார்க்கெட் இல்லை. அப்போ மார்க்கெட் இல்லாதப்போ எப்படி வந்து ஃபில்ம் மேக்கர் படம் எடுப்பாங்கன்னா, அது மார்க்கெட்டுக்கு தானே நம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த படம் வந்து குழந்தைகளுக்கு பயங்கரமாக பிடிச்சி நிறைய கூட்டமாக வந்து பார்த்துருந்தாங்கன்னா உடனே மார்க்கெட் பில்ட் ஆயிருக்கும். இப்போ என்னன்னா, இந்த மார்க்கெட் சிஸ்டத்துக்குள்ளே இப்படி ஒரு மார்க்கெட்டை வந்து இன்னும் யாரும் ஐடென்டிஃபை பண்ணல. அவங்க பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க, இவங்க எடுக்க ரெடியாக இருக்கிறாங்க, கொண்டு போய் சேர்க்குறவங்க அதுக்கு தயாராக இல்லை. இவங்க வேற எதையோ நினைச்சிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு என்ன அனுபவம்னா, நாங்கள் போய் பார்த்துறோம், இவங்க பார்க்க ரெடியாக இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியும். படம் எடுக்கிறவங்களாவும் நான் வளர்ந்துட்டோம் அந்த இடத்துல இருந்து. இப்போ இந்த கிராப்பை வந்து ஃபில் பண்ணோம். யார் ஃபில் பண்ணுவோம்? நம்ம தான் செய்யணும். அதனால தான் எடுத்துருக்கோம். இப்போ இது பழக்கமாக இல்லாதனால தேட்டருக்கு வந்து படம் பார்க்காம இருக்காங்க. ஓடிடின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7-8 லட்சம் பேர் இது வரைக்கும் படம் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் இதை அந்த படத்தை பார்க்க வச்சிட்டோம்னா, அது உள்ளே வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவங்க இல்லை எத்தனை % இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய விளம்பரம்லாம் இல்லை. சிவகார்த்திகேயன் வெளியிட்டாரு, அப்போ ஒரு ஓப்பனிங் அங்கீகாரம் இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் பயங்கர பெரிய படத்துக்கான பெரிய விளம்பரத்தை பண்ணியெல்லாம் புஷ் பண்ணல. ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் அப்படியே அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஓடிடியில் வந்து கிட்டத்தட்ட 10 வாரம் ஆயிடுச்சு. 10 வாரத்துலையும் இன்னும் அந்த படத்தை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. குழந்தைகள் படம் பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது, அதனால எங்களுக்கு பயம் இல்லை. இந்த சிஸ்டத்துக்கு ஒரு வேளை அது உகந்ததா இல்லாமல் இருக்கலாம். அது இப்போ இனிமே ஒரு குழந்தைகள் படம் எடுக்கிறவங்களுக்கு இப்போ 8 லட்சம் பார்வையாளர்கள் இருக்காங்க, ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு இனிமே படம் எடுக்க வருவாங்க. மதுபான கடை அந்த படத்துல நீங்க சந்திச்ச பிரச்சனைக்கும் இந்த குரங்குப்படல்ங்கிற இந்த படத்துல சந்திச்ச பிரச்சனைக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? ஏன்னா அங்க வந்துட்டு நீங்க அதுலயும் நீங்க சமூக நீதி பேசணுங்கிற அடிப்படையில் அந்த படம் எடுத்திருக்கிறீங்க. அதுல அரசு சார்ந்த எதிர்ப்புகளோ அல்லது தடைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். இப்ப இந்த குரங்குப்படல்ல என்ன மாதிரியான அரசியல் அல்லது இதுல ஏதாவது சமூக நீதி மாதிரி இல்லை? ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, அரசியல் சார்ந்த தடைகள் வந்து பெரும் படங்களும் அந்த பெரிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பெரும் மக்களை போய் சேரும் அப்படிங்கிற படங்களுக்கு தான் பெரும்பான்மை சிக்கல்கள் வரும். நீங்க பாத்தீங்கன்னா வியாபார சிக்கல் தான் இங்க பிரைமரி சிக்கல். உங்களோட சினிமா வந்து வியாபார ரீதியா என்ன இதுக்கு ஒரு வியாபாரம் இருக்குதா அப்படின்னா அது வந்து எளிமையா இந்த தடைகளை எல்லாம் கடந்து மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். மக்களுக்கு பிடிக்கலங்கிறது மக்களோட தேர்வு. ஆனா உங்களுக்கு ஒரு வியாபாரம் இல்லாத புது முயற்சி எடுக்கிறீங்க. நான் சொல்றது பொலிட்டிக்கலா மட்டும் இல்லை, நீங்க சோசியலாவோ இல்லாட்டி ஐடியாவாவோ நீங்க ரெகுலரா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு படத்தை தாண்டி வேற மாதிரி ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த படத்தை நீங்க கொண்டு வந்து சேர்க்கறது கண்டிப்பா சிக்கலாகும். இப்போ இந்த படம் வந்து 2022 படம் முடிஞ்சு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய் இந்தியாவே ரெப்ரசன்ட் பண்ணிருச்சு. இந்தியன் பனோரமாவில் செலக்ட் ஆன ஒரு படம். ஆனால் இது நம்ம ஊர் தேட்டருக்கு வந்து சேர்றதுக்கு 2024 வந்து ஆகுது. இப்போ நான் சொல்றது அந்த வியாபார ரீதியான இடங்களெல்லாம் இப்போ சிவகார்த்திகேயன் ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரலன்னா இன்னுமே அது வராம தான் இருக்கும். இந்த மாதிரியான கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம்ல இதை புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே கம்மியா இருக்கு. ஏன்னா இதோட ரெப்ரசன்டேஷன் வந்து பொலிட்டிக்கலாகவும் கம்மியா இருக்கு. இப்போ 2022 மார்ச் வரைக்கும் இந்திய யூனியன் கவர்மெண்ட் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் சொசைட்டிக்குன்னு தனி ஒரு அமைப்பே இருந்தது.
சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று. 2022 அதை வந்து என்எஃப்டிசியோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் சில்ட்ரன்ஸ் ஃபிலிமுக்குன்னு ஒரு கேட்டகரியே இல்லை நேஷனல் அவார்டில். அப்போ உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அங்கே இல்லாதப்ப உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் எப்படி வரும்? இப்போ நீங்கள் குழந்தைகள் படத்தில் வந்து பெரிய ஸ்டார்களை வச்சு நீங்கள் எடுக்கவே முடியாது, ஏன்னா அது குழந்தைங்க படம். அப்போ குழந்தைகள் தான் அங்கே பிரைமரி ஸ்டார்ஸு. அப்போ உங்களுக்கு எப்படி தியேட்டர்ல இருந்து எல்லாத்துலேயும் ஆடியன்ஸ்க்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்? இங்கே ஒரு சமூக நீதி தேவைப்படுது, ஆக்சுவலாக ஒரு இடஒதுக்கீடு தேவைப்படுது, குழந்தைகளோட படங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு தேவைப்படுது. ஓகே. அப்போ அந்த ஸ்பேஸுக்கான ஒரு ஆரம்ப கட்ட முயற்சி தமிழில் வந்து இப்போ இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து 4 குழந்தைகள் படம் வந்துருச்சு. எறும்புன்னு ஒரு படம் வந்திருக்கு, ஷார்ட் பூட் 3ன்னு ஒரு படம் வந்திருக்கு, ராஜீவ் ஃப்ரம் அனுப்பட்டி அப்படி ஒரு படம் வந்திருக்கு, குரங்கு படம் 4 குழந்தைகள் படம் முயற்சி ஆரம்பிச்சிருச்சு. இனிதான் அதுக்கான ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணப்போ இப்போ இந்த 4 படங்கள்ல குரங்கு படல் கொஞ்சம், எறும்பும் குரங்கு படல் ஷார்ட் புட்டெல்லாம் கொஞ்சம் விசிபிலிட்டிக்கு வருது. ஒரு படம் ஒன்னா அந்த படம் பார்த்தவங்க இந்த படம் பார்க்குறாங்க, இந்த படம் பார்த்தவங்க இப்போ அப்படி ஒரு 3 படம் வந்ததுனால இந்த 4வது படம் வர்றப்ப அந்த படம் பார்த்து பிடிச்சவங்க அப்போ தேடி போறாங்க. அது அமேசான்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ எங்கேயோ இருக்குது, படம் பார்க்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக இப்போ தான் பில்ட் ஆகுது. அதான் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்க. அப்போ புதுசாக இருக்கிறப்ப எப்பவுமே அப்படிதானே கொஞ்சம் பார்க்காம அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது பொலிட்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து சோஷியல் டிஃபிகல்ட்டின்னு சொல்லலாம். சொல்ல போனால் இந்த படம் சொல்லாத ஒரு அரசியலாக இருக்கு இல்லைங்க? ஆமாம். ஒரு அதான் குழந்தைகளுக்குன்னு உலகம் பேசாமல் இருக்கணும்ல, அதனால அது முதல் குரல்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் 4 பேர் வந்து எங்கள் முதல் குரலை ஒழிச்சிருக்கோம் அந்த 4 படங்களுக்கு மூலமாக. புரியுது. அதை வந்து கவனிக்கிறதுனால இப்ப நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்க. இல்லைன்னா இந்த இப்ப தனியா ஒரு படமா வந்திருந்ததுன்னா இது கூட அந்த கண்டிப்பா அப்ப ஒரு கூட்டுக்குரல் வந்து காது கேட்குது. இது யூனியன் கவர்மெண்ட் வரைக்கும் கேட்டு அவங்க வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் சொசைட்டியை வந்து ரினியூவல் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது இப்போ வரைக்குமே குரங்கு படல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அங்கீகாரம்லாம் நினைச்சிக்க வேணாம், சாமானிய மக்கள் சத்தமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நாங்கள் நம்புறோம். எங்களுக்கு அது வந்து கான்ஃபிடென்ட் இருக்கு, எங்களுக்கு யதார்த்தம் புரியும். அது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த வியாபார நெட்வொர்க்குக்கும் இந்த சினிமாவை சுற்றி இயங்குறவங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா, தொழிலாக இயங்குறவங்களுக்கு அது புரியிறப்ப அவங்களே அதை செய்வாங்க. நம்ம இதை இந்த வேலையை செய்யறது நம்ம இன்னும் அடுத்த கட்டமாக நமக்கு குரலற்றவர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்களோட குரலை நம்ம பேசுறதுக்கு போயிடலாம். இப்போ எங்கேயுமே பேசுறதுக்கு ஆள் இல்லாத விஷயங்கள் தானே நம்ம பேச வேண்டிய. நீங்க ஏன் அதை செலக்ட் பண்றீங்க? மக்கள் தங்களோட வாழ்வையும் தங்களோட அனுபவத்திலையும் அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட ரசனை ரொம்ப மேம்பட்டது, ரைட்டுங்களா? அப்ப படம் எடுக்கிறவங்களும் நல்ல படத்தை எடுக்கணும்னா ஒவ்வொருத்தருமே சினிமாவை நோக்கி போறோம். இந்த இடையில இருக்கிறவங்களுக்கு வந்து மக்களை பத்தி தெரியாது, மக்கள் இதை நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை புஷ் பண்றாங்க. இப்ப நம்ம மக்களோட இருக்கிறதுனால நமக்கு தெரியுது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு. அது அவங்களோட தேவை. இது நம்ம என்னமோ ஒரு பெரிய என்னன்னு சொல்றது சம்மந்தம் இல்லாம பயங்கரமான புரட்சிகர நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் செய்யல. ஏன்னா சினிமா வந்து மக்களோட மனநிலையும் அறிவு நிலையும் எந்த லெவல்ல இருக்குதோ அதுல இருந்து தான் நம்ம ஒரு படி மேல போக முடியுமே ஒழிய படைப்பு எப்பவுமே அவர்களுக்கு புரியாத ஒரு உயரத்திலேயோ இல்லாட்டி புரியாத ஆழத்துல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அவங்க அதை தூக்கி போட்டு போயிடுவாங்க. புரியாத உங்களுக்கு வந்து தமிழ் சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, உங்ககிட்ட வந்து நான் பயங்கரமான சங்க இலக்கியத்தை பேசி என்ன பண்ணுவீங்க நீங்க? கஷ்டம். அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு தமிழ் புரிதல் இருந்ததுன்னா மெதுவா வந்து ஒரு சிறுகதை முதல்ல பேச ஆரம்பிக்கலாம், அப்புறம் வந்து புது கவிதை பேச ஆரம்பிக்கலாம், அப்புறம் கவிதைகள்ல மரபு கவிதை பேசலாம், அப்புறம் சங்க இலக்கியம் போகலாம். அப்படிதானே? அப்ப பெரும்பான்மை மக்கள் வந்து என்ன ரசனையில் மட்டத்துல இருக்கிறாங்களோ அவங்களோட தன்மையை அவங்க ரசனையை வந்து நம்ம பக்கத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அவங்களோட பொலிட்டிக்கல் சென்சிபிலிட்டியும் நமக்கு தெரியுது. அதுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லாதனால நம்ம அதை செய்யறோம். ஓகே. அவங்ககிட்ட எந்த இதுவும் இல்லாம இது இங்க இருக்கணும், இதுக்கு இந்த இடைவெளியை ஃபில் பண்றமே ஒழிய புதுசா ஒன்றும் செய்யல. அதனால நாங்க தேடி வந்து இதை பேசணும். அது இப்ப நீங்க வந்து குழந்தைகள் படம் பாக்குறதுக்கு ஆளே இல்லைன்னா அந்த படம் எடுக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆள் இருக்கிறாங்க, எடுக்க ஆள் இல்லைங்கிறதான் விஷயங்க. பசங்க லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான அந்த கொங்கு தமிழ் வந்துட்டு வாயில அழகா விளையாடும். இது ஏன் அந்த கரெக்டா அந்த தமிழ் தான் வைக்கணுங்கிற மாதிரி இல்ல. எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஈரோடு. இந்த கதை ஆக்சுவலா ஒரு சிறுகதையில இருந்து தான் பண்ணது. அந்த சிறுகதை வந்து திருவண்ணாமலையை சுத்தி நடக்கிற மாதிரியானதான் ராசியலா பண்ண எழுதியிருப்பாரு 1970களில். எனக்கு பழக்கப்பட்டது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா நமக்கு ஒரு. ஆமா, அந்த அப்ப அதை சுத்தி பண்றது. ஏன்னா நான் ஈரோடு மேட்டூர்ல இருந்து ஈரோடு வரைக்கும் அங்கேயே வந்து பிறந்து வளர்ந்த பழக்கப்பட்ட ஒரு மொழி. அதனால நான் அதை என்னோட படங்கள்ல ஆல்மோஸ்ட் அது ரெப்ரசன்டேஷன் எல்லாம் மாறுது. பசங்களெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணீங்க? அது எல்லாம் அவங்களும் எல்லாம் ஈரோடு தானா? ஆமா, ஈரோடு பசங்க தான். ஓகே ஓகே. எப்படி? ஆனா ஈரோடு பசங்களை நேரா போய் தேடல. நான் வந்து
எனக்கு வந்து பசங்களோட மொழியை விட ரொம்ப முக்கியமா இருந்தது இதுல பசங்க ஸ்டாமினாவோட இருக்கணும், டீமா இருக்கணும், ரெண்டு. அது ப்ரையாரிட்டி. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல். ஆல்ரெடி ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இல்லைங்களா? ஆமா ஆமா. நான் ஏற்கனவே இந்த படத்தை 2009-10 ஒரு 4 நாள் ஷூட் பண்ணிட்டு என்னோட முதல் படமா எடுக்க வேண்டிய படம் ஷூட் பண்ணி டிராப் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அப்ப குழந்தைகளை வச்சு எடுக்கிறதுல என்ன சிக்கல்னு எனக்கு அந்த 4 நாள்ல தெரிஞ்சது. சொல்றதை கேட்க மாட்டாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க அந்த விளையாட்டு. ஆமா, அது ஓகே ஓகே. இது வந்து சின்னதா நீங்க மேலோட்டமா பாக்குறப்ப உங்களுக்கு தெரியல, இதோட பெருசுலாம் ஆமா. நம்ம இறங்கி வேலை செய்யறப்ப அது நிறைய டிஃபிகல்டிஸ் வரும்ல. இப்ப நீங்க தொழில இப்ப நான் மேலோட்டமா உங்க தொழிலை பத்தி இதெல்லாம் சிக்கல் வரும்னு சொல்லுவேன், ஆனா இறங்கி பாக்குறப்ப அதோட இருக்கும்ல அந்த மாதிரியான. அப்ப அது ஓரளவு புரிஞ்சு நான் அப்ப நிறுத்திட்டேன். அதனால இந்த தடவை நம்ம படம் அதே கதையை எடுக்கிறோம், குழந்தைகளை வச்சு எடுக்கிறோம்னு முடிவு பண்றப்ப அந்த சிக்கலை எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் ஒரு செக்லிஸ்ட், ஒரு 20 பாயிண்ட் கொண்ட செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பசங்களை தேடணும். ஃபுல் ஸ்டாமினா வேணும். ஏன்னா அவுட்டோர்ல படம் எடுக்கிறோம். சைக்கிள் ஓட்டுறாங்க, சைக்கிள் ஓட்ட தெரியாத மாதிரி ஓட்டணும். எனக்கெல்லாம் கிணத்து பார்த்தாலே ஆகாதுங்க, அவங்க அசண்டா குதிக்கிறாங்க. ஆமா, அப்ப ஸ்டாமினா வேணும், அதுக்கான ட்ரைனிங் வேணும், சினிமாவை பத்தி அறிவு வேணும், அதுக்கு தயாரா இருக்கணும், அவங்க பெற்றவர்கள் அது சப்போர்ட் பண்ணணும். இந்த 5 பேர் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காம இருக்கணும். நான் சொல்றது இது வந்து ஒரு 10-20 நாள்ல முடியறது இல்லை, ஒரு 6 மாசம் 1 வருஷம் ப்ராசஸ்ல. அது அந்த 1 வருஷத்துக்குள்ள அவன் எவனாவது ஒருத்தன் முட்டிக்கிட்டு போயிட்டானா கூட நம்ம அத்தனை மொத்த உழைப்பும் வீணா போயிடும். நீங்க குழந்தைகள்கிட்ட வந்து பெரியவங்களை மிரட்டி வேலை வாங்குற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அப்ப இது மொத்தத்துக்கும் ஏத்த மாதிரி பசங்களை தேடணும். தமிழ்நாடு ஃபுல்லா தேடி நல்வாய்ப்பா அது வந்து ஈரோட்லயே ஒரு செட் ஆஃப் பசங்க கிடைச்சாங்க. ஒரு 70 பசங்க சிலம்பம் விளையாடுற பசங்க. அப்பதான் அது லாக்டவுன் முடிஞ்ச டைம். அதனால எல்லாம் வீட்டுல பசங்களை வச்சிருக்க முடியாம எல்லாம் சிலம்பத்துக்கு அங்க அங்கன்னு எல்லாத்தையும் பசங்களை எல்லாம் துரத்தி விட்டாங்க வீட்டுல. அப்படி ஒரு குரூப் வந்து ஒரு 70-80 பேர் இருக்கக்கூடிய கலைத்தா அறக்கட்டளைன்னு சொல்லி ஈரோட்ல அவங்க சிலம்பம், அந்த குரூப்ல இருந்து கிடைச்சாங்க. அவங்கள 70 பேரை செலக்ட் பண்ணி அந்த 70 பேரோட இன்டராக்ட் பண்ணி அதுல இருந்து அப்படியே 70 50 ஆக்கி, 50 40 ஆக்கி, 40 20 ஆக்கி, அந்த 20 பேருக்கு ஒரு பேசிக் பயிற்சி, நடிப்பு சம்பந்தமான பேசிக் பயிற்சி கொடுத்து அதுல 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள ஃபுல் ஸ்கிரிப்டை படிக்க வச்சோம். ஒரு 3 மாசம் அந்த 10 பேருக்கு மட்டும் இன்டென்ஸ் ட்ரைனிங். படத்துல 5 பேர் தான் தேவை, ஆனா 5 பேர் மெயினாகவும் 5 பேர் பேக்கப்புக்கும் பிளான் பண்ணி அவங்க ஃபுல் ட்ரைனிங் வந்து ஒரு 3 மாசம் கொடுத்து ஃபுல் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் படிக்க வச்சு எல்லாம் இது பண்ணி அப்புறம் அதுல 5 பேர் எடுத்து நடிக்க வச்சிருக்கோம். அந்த நீதி மாணிக்கம் அது என்ன காமனான பேர் தானே, இல்ல அதான் குறியீடு இருக்கு? நீதி மாணிக்கம்னு ஆரம்பிக்கிற அந்த கேரக்டர் அநீதியா இருக்கிறதே நமக்கு ஒரு அதுதான் அது ஒரு ஜாலி தானே. ஆனா குழந்தைகள்கிட்ட இப்ப பாருங்களா, அதுதான் இப்ப நம்ம பிரச்சனை. இப்ப நீங்க நீதி மாணிக்கத்துக்கு பதில் வந்து இஸ்லாமிய பேரோ ஒரு கிறிஸ்தவ பேரோ வச்சிருந்தா எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க அதுல. இப்ப அது வந்து ஒரு காமனான பேரா இருக்கிறப்ப நீங்க எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். அது வந்து அந்த கேரக்டர் கான்ஃபிளிக்ட் மட்டும்தான் வருது, அவனோட ஜாதி மதம் சம்பந்தப்பட்டதோ எந்த கான்ஃபிளிக்டும் வரல. இப்ப நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சிருந்தீங்கன்னா அதுவே பெரிய சிக்கல் ஆயிடும். இதனாலதான் நாங்க அதை வந்து தவிர்த்தோம். எந்த கேரக்டருக்கு வச்சாலும் அந்த 5 பசங்களுமே வெவ்வேறு வகையில ஹீரோவாக சொல்லப்படுற மாரியப்பனும் அவன் தவறான வேலைகள்ல வந்து படத்துக்குள்ள செய்யத்தான் செய்யறான். குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்களும் நானும் எல்லாருமே குழந்தை தப்பே செய்யாம எப்படி இருப்போம்? நம்ம தப்பு செஞ்சு அதுல இருந்து கத்துக்கிறது தானே. ஆனா படம் பாக்குறவங்க நம்ம அப்படி எடுத்துக்க மாட்டோம். எல்லாமே ரெப்ரசன்டேஷன்லாம் குறியீடுகளா வந்து நம்ம ரிசீவ் பண்ற பழக்கம் நமக்கு இருக்கு. அதனாலதான் இப்ப நான் எடுத்த முடிவு சரிதான்னு நீங்களே முடிவு சொல்லிட்டீங்க. இல்ல அதுதான் பிரச்சனை. ஒரு வேலை இப்படி வந்துருமோ அப்படின்ட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணாம. பிரச்சனை இல்லைங்க, அது தப்பா தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். என்கிட்ட சண்டை நீங்க வந்து இப்ப முதல் படத்துல இருந்து நேரடி விவாதமோ சண்டையோ போறது பிரச்சனை இல்லை. புரிதல் தப்பாயிருச்சுன்னு வச்சுங்க, அதை நீங்க சரியே செய்ய முடியாது. படம் பார்க்கிறவர்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, குழந்தைகள் அதுவும் நம்ம குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு முடிவுல கொண்டு போறப்ப அவங்க மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டா நீங்க எப்படி அதை மாத்துவீங்க? அப்போ வந்து குழந்தைகள் படம் இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கவனமா எடுக்க வேண்டியது இருக்குது. எந்த விஷயத்தை தொடரப்போ குழந்தைகள் பார்க்குற குழந்தைகள் படம் எடுக்கிறப்ப, இங்கே பெரியவங்களுக்கு படம் எடுக்கிறப்ப ரொம்ப கவனமா எடுக்க வேணும். ஏன்னா நம்ம சமூகம் அப்படிதான் இருக்கு. அப்போ குழந்தைகள்ங்கிறப்ப ரொம்ப கான்சியஸா எடுக்க வேண்டியது. கண்டிப்பா அது குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு நல்ல படமா தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களை கூட்டு போய் அவங்க தியேட்டர்ல உட்காடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான படமா தான் இருக்குது, பெரியவங்க பாக்குற மாதிரி தான். பட் குழந்தைங்களுக்காக குழந்தைங்களே பார்க்கக்கூடிய படம்னா உண்மையிலே இது குரங்குப்படல் அருமையான படம் தான். தொடர்ந்து சாமானிய மக்களுடைய ஒரு அங்கீகாரங்கள்லே பெரிய தேசிய அங்கீகாரமாக தான் இருக்குது. அதனால தொடர்ந்து பயணிங்க. கேட்ட கேள்விக்கு ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. நன்றி.